ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது புளிய மரம். புளிய மரத்தில் இருக்க ஒவ்வொரு புளியும் ரொம்ப புளிக்குங்க. அப்புறம் அந்த புளிய மரத்தோட இலையும் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் புளிய மரத்துக்கிட்ட இது என் பிளேஸ் இது உன் பிளேஸ்ன்னு விளையாடுவாங்க. நானும் அப்படி தான். புளியின் தலையில் சாப்பிட்லாம், ஆனால் கொஞ்சம் புளிக்கும். அது நீங்கள் நிறைய மென்னிட்டு இருந்தீங்கன்னா துப்பிடுவீங்க. ஏன்னா புளியந்தலை ரொம்ப புளிப்புங்க. புளிய மரம் இப்போது வீடியோவில் காமிக்கல. இப்போ வீடியோ நான் எங்கள் வீட்டில் நட்டு வைக்கல. அடுத்த தடவை நட்டு வச்சா அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புளிய மரம். அதில் பார்த்தீங்கன்னா கொழுந்தெல்லாம் தான் முக்கியமாக எல்லோரும் சாப்பிடுவாங்க. இலையை சாப்பிட்டதே இல்லை. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாலும் புளிக்குங்க. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த சாப்பிட்றதுக்கு புளிப்பை. இந்த கொழுந்து வேணால் ஒரு சில பேர் சாப்பிட்றலாம். ஆனால் இந்த இலையை சாப்பிட்டு பார்த்ததில்லை. இப்போ பார்த்திங்கன்னா என் தங்கச்சி புளியோட காயும் கூட சாப்பிடுவான். அந்த மரத்தோட காயை அவளுக்கு அதுனா ரொம்ப பிடிக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா புளிய மரமெல்லாம் ரெண்டு மூணு பேர் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாட்டையும் இல்லை சிரிப்பாட்டையும் இல்லை, ஜோக்காட்டி இருக்குங்க. நான் என்னோட இந்த வீடியோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.